எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய விஷால் அவர்கள் முதல் முறையாக ஜெயம் ரவியுடைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்களை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ஜெயம் ரவி அவர்களை எப்படி அவங்க மீட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, பல அதிர்ச்சிகரமான கூஸ்பம்பான விஷயத்தை விஷால் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இன்றைக்கி ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே இதுதான் பரபரப்பாக போயிட்டுருக்குது. விஷால் அவர்கள் ஜெயம் ரவியுடைய விஷயத்தை குறித்து என்ன பேசியிருக்கிறாரு, குஷ்புவை என்ன இன்டைரக்டாக கண்டினம் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற பல புல்லரிக்கும் விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேர்களே, 2-3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய தமிழகத்தையே எல்லாரையுமே கஷ்டப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய ஸ்பீச் மட்டும்தான். அந்த ஒரு ஸ்பீச்சை பற்றி சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் ஜெயம் ரவியுடைய ஃபேன்ஸ் கூட கிடையாது, அவங்க ஒரு சாதாரண ஆட்கள் தான். அவங்களாம் கண்ணீர் மல்க சோசியல் மீடியாக்களில் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறாங்க. ஜெயம் ரவி அவர்கள் இப்படி அவரை பார்க்குறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, யாராவது அவங்கள காப்பாற்றுங்க நிறைய பேர் இப்போ சோசியல் மீடியாக்களில் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜெயம் ரவியோட கம்பேர் பண்ணி இன்னொரு நடிகர்லாம் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் பிரசாந்துக்கும் 2003-4 சம்திங் டைமில் அவருக்கு இப்படி தான் நடந்துச்சு. அவரை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சிக்கிட்டு பிரசாந்த் அவர்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த விஷயம் தெரிஞ்சு பிரசாந்த் அவர்கள் மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனைவி அமையாத பிரசாந்த் அவர்களும் ஜெயம் ரவி அவர்களும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவ்வளோ திறமை இருந்தும் இப்படி வீணாக போயிட்டாங்க நல்ல மனைவி அமையாமல். ஒருவேளை நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருந்தால் இன்றைக்கி பிரசாந்தும் ஜெயம் ரவியும் நம்முடைய கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான நபர்களாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய திறமைக்கு அவங்க இன்னும் நல்ல நிலைமைக்கு போயிருப்பாங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, ஜெயம் ரவிக்கு ஆதரவாக எல்லாருமே குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. கார்த்தியிலேருந்து தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள்லேருந்து நிறைய பேர் குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக குஷ்பு அவர்கள், இட்லி நடிகை, அவங்க குஷ்பு அவர்களை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. தெரியாமல் கூட ஜெயம் ரவி அவர்களை தப்பாக பேசாதீங்க, ஏன்னா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த மனசு எவ்வளோ நல்லவன்னு. சும்மா உங்களுடைய ரீச்சுக்காகலாம் அந்த வெகுலியான ஒருத்தனை தப்பாக பேசாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப விஷால் அவர்கள் மாசாக களமிறங்கிட்டார். நேயர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் நிற்க கூட முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார். சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே இதை பற்றி தான் பேசிட்டாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரோடைய நினப்பு என்னவாக இருந்துச்சுன்னா, சீக்கிரமாக இறந்துருவாருங்கிற மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த குறிப்பிட்ட விஷயம்லாம் தெரிஞ்சோன்னே அவருடைய நண்பர்கள் வட்டாரம் சும்மா இல்லாமல் விஷாலை கண்டுபிடிச்சி அவரை இன்றைக்கி மீட்டெடுத்து இப்போ விஷால் அடுத்த படம் சந்தானத்தோடு சேர்ந்து நடிக்கிறாரு. இப்படிப்பட்ட விஷால் அவர்கள் ஜெயம் ரவிக்கு ஒன்றா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார்ல. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே ஜெயம் ரவி அவர்களை நேரில் போய் விஷால் அவர்கள் பார்த்துட்டு அப்படியே ஒரு மீட்டிங் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ தான் என் மச்சான் ஜெயம் ரவி அவர்களை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். என் மச்சானுக்கு ஒன்றுனா, இதுக்கு மேலே என் நண்பனை யாராவது காயப்படுத்துனீங்க, அது இட்லி நடிகையாகட்டும் இல்லை யாராக வேணா இருக்கட்டும், உங்களுக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்டு வேணா இருக்கட்டும், இதுக்கு மேலே ஜெயம் ரவியை பற்றி யாராவது தவறாக பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாருங்கள். போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் கிடையாது, சிபிஐ கம்ப்ளைண்ட் மட்டும் கிடையாது, எல்லா வகையிலையும் நீங்கள் அதுக்கு அனுபவிப்பீங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கு அந்த மனுஷன் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், காரணம் இல்லாமல் அவனை இப்படி புண்படுத்துறீங்களே. இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ மோசமானவங்கள்லாம் நல்லா இருக்கும்போது அந்த நல்ல மனுஷனையே எல்லாரும் இப்படி நோண்டுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி விஷால் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நீங்கள் சமூகத்தில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேர்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஷால் அவருடைய கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஷால் அவர்களை நிறைய பேர் மீட்டு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி விஷால் அவர்கள் ஜெயம் ரவியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தில் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.